சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பதான் வந்துட்டு என்ன ஐயா என்னாச்சு, ஏன் அங்க போறீங்க, உங்க அண்ணனுங்க தான் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, அவங்கள பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ஆத்தான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு பழனிவேல். இப்படி பழனிவேல் அழுகிறத பார்த்து அப்பதாக்கு புரியுது இவங்க அண்ணனுங்க ஏதோ தெல்லாலங்கடி வேலை பார்த்துருக்குன்னு. ஐயா அழுகாதையா, சுகன்யாவும் அழுகாதீங்க, ஏன் என்னாச்சு. பழனி வந்துட்டு அவங்க என்ன பொண்ணு வீட்டுல சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இப்படி ஒரு விஷயத்தை என் வயிற்றுல வந்து பிறந்துச்சு. போதும் சாமி, நீ இவங்க கிட்ட இருந்த வரைக்கும் போதும், நீ கிளம்பு, பொட்டி எடுத்து உன் மச்சான் வீட்டுக்கே கிளம்பு. உன்னை யோசிச்சதான் ஆத்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ என்னை பத்தி எதுவும் யோசிக்காத, எனக்கு இவங்க கூட இருந்து பழகிடுச்சு. பழனி வந்துட்டு சுகன்யா வா, நீ பேக் எடுத்துட்டு வா, நம்ம மச்சான் வீட்டுக்கே கிளம்பலாம்னு சொல்றாரு. அடுத்த நாள் வந்து தூங்கி எழுந்திருச்சு சுகன்யா சமையல் ரூமுக்கு போகும்போது கோமதி கேக்குறாங்க, என்னப்பா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, உனக்கு வசதி எல்லாம் ஓகேவா. ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க சுகன்யா. சுகன்யா வந்துட்டு சரி நான் ஒரு விஷயம் கேட்கணும், அந்த வீட்டுல இருக்கும்போது சக்திவேல் மாமா வந்துட்டு இவங்களுக்கு பொட்டலம் கட்டுற வேலை தான் சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. கோமதி வந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்காத, அவங்க சும்மா சண்டை மூட்டி விடுவாங்க. சரி இவங்க மல்லிகை கடையில தான் வேலை செய்யறாங்களா, என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு. இது கேட்டோடனே கோமதிக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம மீனாவையும் ராஜையும் பாக்குறாங்க. இங்க பாருப்பா, நாங்க வந்து அவனுக்கு சம்பளம் வச்செல்லாம் வேலைக்கு வாங்குறது இல்ல, என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்க தான் செய்யறோம். மச்சானும்